அடுத்ததாக ஆனந்தம் குழுவினரை கௌரவித்தல், அதற்கு முன்பாக புத்தக வெளியீடு, ஒளிப்பேழை வெளியீடு. அனைவரும் அமர்ந்திருந்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது இசைபொய்து குழுவின் நிறுவனர் அழகிய சிங்கர் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கும் நவீன விருட்சகம் வெளியீட்டு நிறுவனர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். புத்தக பதிப்பாளரும் புத்தக ஓனரும். இப்பொழுது அழகிய சிங்கர் அவர்கள் சங்கரநாராயணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். இசை அமுது என்ற புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர் நவீன விருட்சம் பதிப்பக உரிமையாளர் அழகிய சிங்கர். அந்த புத்தகத்தில் இருக்கும் அத்தனை பாடல்களையும் மிக அருமையாக எழுதியிருப்பவர் நமது சங்கரநாராயணன் அவர்கள். சங்கரநாராயணன் அவர்கள் அவர்களே பாடல் எழுதி இசையமைத்து பாடக்கூடிய திறமை மிகுத்தவர். இப்பொழுது பார்வதி மேடம் அவர்களுக்கு இந்திரா மேடம் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நாராயணன் சார் அவர்களுக்கும் இந்திரா மேடம் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். இருவரும் நமது ஆனந்தம் இந்த நிறுவனத்தை மிக திறம்பட நிர்வகித்து வருகிறார்கள். மிக அருமையான சேவை செய்திருக்கும் அவர்களுக்கு எங்கள் இசைபொய்தின் குழுவின் சார்பாக மிகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நாராயணன் சார் அவர்களுக்கு சீதா மேடம் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். நாராயணன் சார் அவர்களுக்கு சீதா மேடம் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். உலகத்திலேயே இது போன்ற ஒரு அமைப்பு முதியவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆனந்தம் அமைப்பை நடத்தி வரும் நிறுவனர்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் எங்களின் மனப்பூர்வமான வணக்கங்கள், நன்றிகள். இப்பொழுது புத்தக வெளியீட்டு விழா. ஒரு நிமிஷம். இப்பொழுது எனக்கு பொன்னாடை போர்த்த வருகிறார் சங்கரநாராயணன் அவர்கள். மிக்க நன்றி சங்கரநாராயணன். வணக்கம். இந்த அழகிய சிங்கர் இசை புதுக்குழுவின் 3வது ஆண்டு விழா சிறப்பாக ஆனந்தத்தில் நடத்தி கொடுத்ததற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான தமிழ் திரைப்பாடல்களுடன் ஆரம்பித்து பஜன் நிறைவு செஞ்ச அந்த குழுவினருக்கு ஆனந்தம் முதியோர் சார்பில் ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்தவங்க. ஆனந்தத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இந்த ஆனந்தம் முதியோர் இல்லம் 2003 முதியோர்களை வைத்து லெனின் நகர் என்ற இடத்தில் ஆரம்பித்தோம். அங்கேயே அதே வீட்டில் ஒரு 11 பேர் வரைக்கும் சேர்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பக்கத்தில் ஒரு வீடு, ஏற்ற மாதிரி ஒரு வீடு, அது மாதிரி 22 பேர் அந்த இடத்துல நாங்கள் வசதி கொடுத்தோம். அதில் எங்களுக்கு அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 100 மனுக்கள் சேர்ந்தது. அப்போ சொந்தமாக ஒரு இடம் கட்டி ஒரு 100 முதியோர்களை பேணி காக்க வேண்டும் என்ற முடிவெடுத்தோம். அந்த முடிவுக்கு இந்த ஆனந்தம் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து 2004 இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி 2005 நாங்கள் 9320 சதுர அடிக்கு கின்னஸ் ரெக்கார்டுக்கு ஒரு ரங்கோலி செஞ்சோம். அந்த ரங்கோலிக்கு 2.5 tons ஆஃப் கலர் பவுடர் யூஸ் பண்ணோம். அது நம்ம ஒரு பட்டு சேலையோடு 10 times ஒரு பட்டு சேலையோடு அளவு இருக்கும் அந்த ரங்கோலிக்கு. அதிலேருந்து நாங்கள் கட்டடம் ஆரம்பித்து 2008
கிச்சன், தங்குற இடம், அப்புறம் கழிவறைகள் இதெல்லாம் வந்து முடித்து அந்த 22 பேரை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, ஏன்னா அந்த இடத்துல வாடகை கொடுக்கணும், இந்த இடத்துக்கும் செலவு இருக்குது, அது மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்தோம். அதுலேருந்து ரெக்ரூட் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம். மிச்சம் இருக்கிற வேலையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. 2010 இந்த ஃபுல் காம்ப்ளெக்ஸ் 24,000 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டணம் நிறைவடைந்து இனாக்ரேட் ஆயிடுச்சு. அந்த இதில் வந்து எங்கள் இதில் வந்து ஏர்லியராகவே டீச்சர்ஸ் சார்ந்த சில முதியோர்கள் இருக்கார்கள். அவர்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு இலவச கல்வி சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க. அந்த இதில் வந்து 2010 7 குழந்தைகளை வச்சு நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதை வளர்ந்து எங்களுடைய 2வது மாடியில் 17 கிளாஸ் ரூம்ஸ் வச்சு 25 டீச்சர்ஸை போட்டு 270 குழந்தைகள் 3வதுலேருந்து 12வது வரைக்கும் டியூஷன் பயிலுறார்கள். இந்த இது வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் +2ல் நல்ல மார்க் வாங்குகிற எங்கள்கிட்ட படிக்கிற குழந்தை, வெளியே ஸ்கூலில் படிக்கிற குழந்தை, ஏழை குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம். அது மாதிரி நல்ல ஸ்கூலில் நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் உதவி பண்ணுறோம். கிட்டத்தட்ட 300 குழந்தைங்களுக்கு ஒரு வருஷம் கல்விக்கு ஆனந்தத்திலேருந்து உதவி செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்துன்னா அவங்க வந்து அவங்களோட அம்மா இல்லைன்னா அப்பா அவங்களால வந்து ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகவோ இல்லை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகவோ வசதிகள் கம்மியாக இருந்தது. அவங்களுக்காக ஆனந்தம் மெடிக்கல் கேர் சென்டர் என்ற ஒரு நிறுவனத்தை 2015 ஆரம்பித்தோம். அது வந்து வளர்ந்து இன்றைக்கி வந்து காலை மாலை 2 வேளையும் டாக்டர்ஸ் கன்சல்டேஷன், லேபரட்டரி டெஸ்ட், மருந்து, இன்ஜெக்ஷன், இதை தவிர அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு வரோம். ஒரு வருஷத்துக்கு 12,500 பேர் வரைக்கும் இதுக்கு வந்து உதவி பெறாங்க. இந்த இதில் வந்து அடுத்ததாக என்னாச்சுன்னா, இந்த டியூஷன் சென்டரில் இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் பேர் வந்து அவங்க வந்து படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு VXL என்ற ஒரு நிறுவனம் 25 வருஷமாக அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு இதெல்லாம் படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு குழந்தைய இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபைலே போட்டு கொடுத்தாங்க. அது வந்து அவங்க ஆட்டிசம், டிஸ்லெக்ஸியா அந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன் இந்த கேட்டகரியில் தான் படிப்பு சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க முடிவு சொன்னாங்க. அந்த இதுக்கு நாங்கள் வந்து ஒரு மாடியில் ஒரு ஹாலை சாயந்தர வேலைக்கு டியூஷன் சென்டர் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்குன்னுட்டு டீச்சர்ஸ் 4 டீச்சர்ஸு 4 எங்களோட ரெசிடென்ட்ஸுக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் அமர்த்தினோம். ஆனால் அந்த குழந்தைங்க டியூரிங் டே டைம் அந்த ஆர்டினரி ஸ்கூலுக்கு போயிடுறது, சாயந்தரம் மட்டும்தான் இங்கே வருது. அதனால ஒன்றும் ப்ரோக்ரஸ் ஒன்றும் பெருசாக வரல. அந்த மாதிரி இருக்கிறத இந்த இடம் எங்களோட 4 கிரவுண்ட் இடம் இருந்தது. இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த இது 18,820 ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல எல்லா தெரப்பீஸ்னால் வந்து அந்த இது வந்து அது விளையாட்டு ஒரு தெரப்பி, மியூசிக் ஒரு தெரப்பி, ஹைட்ரோதெரப்பி ஒன்று. அது மாதிரி இந்த இது வந்து இந்த ஹால் வந்து ஸ்கேட்டிங் இருக்க யூஸ் ஆகும், இங்கே யோகா நடக்கும். இந்த மாதிரி 17 தெரப்பீஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து
இன்னைக்கு வந்து 40 குழந்தைகளில் ஆரம்பித்து 65, 80, இன்னைக்கு 92 குழந்தைகள் இதில் பயன்படுறாங்க. இந்த ஸ்கூலில் வந்து ஒரு குழந்தைக்கு ஆனந்தத்துக்கு ஒரு வருஷம் 1 லட்சம் ரூபா செலவு ஆகிறது. இந்த இது வந்து எங்களுக்கு நிறைய கார்ப்பரேட்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுனால எங்களால் செய்ய முடிகிறது. இதை தவிர எங்கள் பெரியவங்க எல்லாம் இது வந்து ஒரு கோஷாலை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது உள்ள எங்களோட ஒரு பெரிய டோனர், அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கார். அவர் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்குமே A2 மில்க் தான் கொடுக்கணும், நீங்கள் பசுமாடு வாங்கி அந்த பால் கொடுக்கும் அப்படின்னாங்க. அந்த பசுமாடு வாங்கி ரோட்டில் நிறுத்த முடியாது, அதுக்கு ஒரு கோஷாலை ஆரம்பித்தா அம்பத்தூர்லேயே ஒரு சின்ன இடத்துல ஒரு 2 கிரவுண்டில் ஒரு கோஷாலை ஆரம்பித்து ஒரு 12 மாடு வரைக்கும் அதில் வந்தது. ஆனால் எங்கள் நிறைய பேர் வந்து மாடு கொடுக்கணும்னு அந்த மாடு கண்டு போட்டு எல்லாம் நிறைய ஆகணுன்னு நாங்கள் வந்து மேல்கொண்டையூர்ன்ற ஒரு இடத்துல தற்சமயம் எங்களுக்கு 5.5 ஏக்கர் இடம் இருக்காங்க. அந்த இடத்துலையே 2 கோஷாலை வச்சுருக்கோம். ஒரு கோஷாலையில் 6000 ஸ்கொயர் ஃபீட் கோஷாலை. இன்றைக்கி வந்து 120 மாடு, கன்று, காளை மாடு எல்லாம் வந்து ரொம்ப சௌக்கியமாக நீங்கள் வந்து அந்த கோஷாலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அந்த மாடு வந்து அந்த ஃப்ரூட் மியூசிக்கை ரசிச்சுட்டு இருக்கிறது, அந்த காட்சி வந்து அது வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த இதில் அடுத்த எங்களோட இதில் வந்து ஒரு 4 பெரியவங்க அவங்க கேன்சரில் இறந்து போயிட்டாங்க. அந்த டைமில் எங்களால் வந்து ஒரு லெவலுக்கு தான் பாலியேட்டிவ் கேர் கொடுக்க முடிஞ்சுது. அந்த இதை குறைய நிவர்த்தி பண்ணுறதுக்காக பக்கத்திலே இடம் வாங்கி இப்போ கட்டடம் கட்டின்னு இருக்கோம். பாலியேட்டிவ் கேர் சென்டர், ஆனந்தம் பாலியேட்டிவ் கேர் சென்டர், அது வந்து இந்த வருஷம் அது வந்து முடிவாகும். அது வந்து 50 பெட்டுக்கு இது வந்து நாங்கள் வந்து ப்ரப்போசல் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து படம் போட்டிருக்கோம். அதோட ஒரு ஆர்கிடெக்ட் ட்ராயிங் போட்டிருக்கோம். அது வந்து அதில் வந்து ஏழை எளியோருக்கு 50 பெட்டு இது பண்ணி பாலியேட்டிவ் கேர் கொடுக்கணுன்னுட்டு இது பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆனந்தம் இப்போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8000 வெல்விஷர்ஸ் டோனர்ஸாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கம்பெனிஸ் அவங்களோட CSR கான்ட்ரிபியூஷன்ஸ் தந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உங்கள் மாதிரி ஆளுங்க வந்து எங்கள் பெரியவங்களை வந்து சந்தோஷப்படுத்துகிறீங்க. அவங்களோட சந்தோஷம் is reflected as progress for Anandam. So you are indirectly helping us for progress, and thank you very much for that. மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய பிரமாண்டமான பிரமிப்பான சேவையை நினைக்கும் பொழுது எங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்வதை தவிர வேறு ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. நிச்சயமாக எங்களால் முடிந்த அளவு உதவிகள் எங்கள் குழுவின் மூலமாக செய்து கொண்டே இருப்போம். இப்பொழுது நாராயணன் சார் அவர்களும் பார்வதி மேடம் அவர்களும் மேடையில் இருக்கும் சேரில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது பத்மா மேடம் அவர்களையும் புஷ்பா மேடம் அவர்களையும் அழைக்கிறேன். புஷ்பா மேடம் அவர்கள் பத்மா மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பத்மா மேடம் நமது இந்தியன் வங்கியில் என்னுடன் சேர்ந்து பணிபுரிந்தவர். நம்முடன் நமது இந்த இசைப்பீட்டு குழுவிலே பல வங்கி உறுப்பினர்கள் இருக்கிறார். அழகிய சிங்க இந்தியன் வங்கியை சேர்ந்தவர், நானும் இந்தியன் வங்கியை சேர்ந்தவர். சாந்தி மேடம், இந்திரா மேடம், சீதா மேடம் எல்லாம் பேங்க் ஆஃப் பரோடாவை சேர்ந்தவர்கள். சீனிவாசன் சார் இந்தியன் வங்கி, சங்கரன் சார் இந்தியன் வங்கி. இப்படி இது வங்கி குழுமத்தை சேர்ந்தது. மற்றும் வங்கி தவிர மற்றும் பல விதமான இண்டஸ்ட்ரி போன்றவற்றில் இருந்த உறுப்பினர்கள் எல்லாம் நமது குழுவில் இருக்கிறார்கள். இப்பொழுது அழகிய சிங்கர் மேடையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் புத்தகம் வழங்கும் விழா, முதலில் பொன்னாடை போர்த்துகிறார்கள் பத்மா அவர்களுக்கு புஷ்பா விஸ்வநாதன் மேடம். இப்பொழுது பத்மா மேடம் அவர்களும் மேடையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
இப்பொழுது நமது சங்கரநாராயணன் சார் அவர்கள் எழுதிய அந்த இசை அமுது என்ற புத்தகத்தை வெளியிடுபவர் அழகிய சிங்கர், பெற்றுக்கொள்பவர் பார்வதி மேடம் அவர்கள். நன்றி நன்றி நன்றி. ஆனந்தம் சார்பாக பார்வதி பாலகிருஷ்ணன் இசை புதிது அன்பின்களை கௌரவிக்கிறார். ஏற்றுக்கொள்வோம். சாந்தி மேடம் அவர்களை கௌரவிக்கிறார்கள். பார்வதி மேடம் அவர்கள் பொன்னாடை போட்டு. புத்தக வெளியீட்டுக்கு அடுத்து நமது குழுவின் மூத்த உறுப்பினர் கஸ்தூரி மேடம் அவர்கள் பாடம் என்று பலவிதமான சங்கீத பாடங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற பெரியவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்த அந்த ஒளி நாடாவை யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். அதன் வெளியீட்டு விழாவை அழகிய சிங்கர் மேடையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஒளி நாடாவை நமது சாந்தி மேடம் அவர்கள் இப்பொழுது பத்மா மேடம் அவர்களிடம் வழங்குவார்கள். இந்த பாடம் பற்றி சாந்தி மேடம் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். இசை புதிது குழு பற்றி இப்போ தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது வந்து ஒரு தானாக சேர்ந்த கூட்டம். இது வந்து யாரும் வந்து வற்புறுத்தி அப்படிலாம் இல்லை. கதை புதிதுன்னு ஒரு அழகான இந்த அழகிய சிங்கர் சார் புதிதாக குழு தொடங்கிட்டே இருப்பார். அந்த கதை புதிதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கரம் ஒரு அவ்வளோதான் இசை புதிது. இசை புதிதில் வந்து நாகேந்திர பாரதி சார் ரொம்ப வெறித்தனமாக எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி சங்கீதத்தில் இலக்கணம் இது பண்ணணும், எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கன்னட சங்கீதமும் வளரணும், சினிமா சங்கீதமும் வளரணும் அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு. அதில் அவர் வந்து சொல்லி சரளி வரிசையிலேருந்து சரளி வரிசை, ஜண்ட வரிசை, மேல்சாய் வரிசை, தாட்டு வரிசை, அலங்காரம் வரைக்கும் எங்கள் குழுவில் கஸ்தூரி வாசுதேவன் ஒரு உறுப்பினர் இருக்காங்க. ரொம்ப கணீர் குரல். இன்றைக்கி அவங்களுக்கு இங்கே வர முடியல. அவங்க வந்து எம்எஸ் அம்மா மாதிரி அப்படி ஒரு குரல் அவங்களுக்கு. அந்த குரலில் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அதையெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு யூடியூப் வெளியிட்டால் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அதோட ஒரு இது வெளியீடு தான் இப்போ அவங்கக்கிட்ட கொடுத்தது. அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரி இது பண்ணது. நந்தினி அசோக்குன்னு எங்களோட வீடியோ எடிட்டர், அவங்க தான் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க இதை. ஸோ அது வந்து இன்றைக்கி வெளியிடுறது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது வந்து எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம், ஏற்கனவே கற்றுண்டவங்க அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு ரொம்ப உபயோகமான ஒரு யூடியூப். இது வந்து இதை வெளியிடுவதில் இசை புதிது பெருமகிழ்ச்சி அடைகிறது. இது எனக்கு பின்னாடி இருந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருந்த பாரதி சாருக்கு இதில் நிறைய பங்கு இருக்குது. தேங்க்யூ. நன்றி மேடம். அந்த லிங்க் வந்து நாங்கள் இங்கே பத்மா மேடத்துக்கு நான் அனுப்புகிறேன். அதை எல்லாருமே பார்க்கலாம். நாங்கள் இசைபுதிது குழுவில் இன்று நைட்டு தான் அதை வெளியிடுறதா இருக்கோம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நமது ரேவதி பாலு மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆனந்தம் குழு நிர்வாகிகளுக்கு சிறு சிறு அன்பளிப்பாக 2-3 கொண்டு வந்துள்ளோம். அவற்றை பத்மா மேடம், பார்வதி மேடம், நாராயணன் சார் போன்றவர்களிடம் அளிப்பதற்கு இருக்கின்றோம். நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நமது நாராயணன் சார் அவர்களிடம் ரேவதி பாலு மேடம் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அந்த இசைப்புதிவு குழுவின் ஒளிப்பேழை வெளியிட்டதற்கு. வேணி மேடம், உஷா மேடம், லதா மேடம், கலா மேடம், பானுமதி மேடம் அனைவரையுமே மேடைக்கு அழைக்கிறோம். புஷ்பா மேடம்,
ராமசாமி சார், இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள் தான். அனைவரும் வந்து நின்று கொண்டு சிறிது நேரத்தில் அனைத்தையும் அன்பளிப்புகளை கொடுத்து முடித்து விட்டால் அடுத்து நாம் அனைவரும் டின்னருக்கு செல்லலாம். டின்னரை சிறப்பான முறையில் நமது ஆனந்த குழுவினரையே அனைவருடன் சேர்ந்து நாம் உண்ண இருக்கின்றோம். இப்பொழுது வேணி மேடம் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார்கள் நாராயணன் சார் அவர்களிடம். அடுத்ததாக கலா மேடம் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்து உஷா மேடம் அவர்கள் நாராயணன் சார் அவர்கள். அடுத்ததாக சீதா மேடம் அவர்கள். புஷ்பா மேடம் அவர்கள். புஷ்பா மேடம் அவர்கள் நாராயணன் சார் ப்ரொவிஷன், சாக்லேட், பிஸ்கட் மற்ற இது போன்று பலவிதமான ஐட்டங்கள் அதில் அடங்கியுள்ளன. நமது இங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் அனைவருக்கும் உபயோகப்படும் முறையிலே. அதை தவிர தனிப்பட்ட முறையில் எங்கள் குழுவில் இருந்து சேகரித்த செக் ஒன்றை நமது குழுவின் ட்ரெஷரர் அவர்கள் அதை பற்றி விவரங்களை சொல்லி அவர்களிடம் வழங்குவார்கள். அதற்கு முன்பாக நமது சாந்தி மேடம் அவர்கள் அதை பற்றி விவரங்களை சொல்வார்கள். என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்து நன்கொடையாக பெற்ற தொகையில் கொஞ்சம் மளிகை சாமான், அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பார்வதி மேடம் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போதைக்கு சும்மா நாங்கள் ஜஸ்ட்டு எல்லாம் ஒரு இனிப்பு, ஒரு பருப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதை தவிர்த்து கேஷ் டொனேஷனாக ஒரு 30,000 வந்தது. அதை நாங்கள் செக்காக கொடுத்துடுறோம், நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மளிகை சாமான் அமௌண்ட் மாத்திரம் நாங்கள் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறோம், அது அந்த மாதிரி வாங்கிடுறோம். எங்கள் எக்ஸ்பென்சஸ் போக பாக்கி 30,000க்கு ஒரு காசோலே லதா கிருஷ்ணகுமார் வந்து கொடுப்பாங்க. எங்களுடைய பொருளாளர் அவங்க தான் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ரத்தையாக கலெக்ட் பண்ணி அக்கௌண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி லதா கிருஷ்ணகுமார் அவ்வளோ ஒரு நல்ல சேவை பின்புலத்திலிருந்து அவங்க கொண்டு கொடுப்பாங்க. என்னுடைய சிநேகிதி பார்வதி பாலகிருஷ்ணன் பேங்க்கில் என்னோட பணிபுரிஞ்சவங்க. அவங்க வந்து இவ்வளோ அருமையாக வந்து இங்கே சர்வீஸ் பண்ணுறதை பார்த்தா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. எனக்கு நாங்கள் அவளை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெல்லியிலேருந்து வந்தாங்க, கல்யாணம் ஆகி இங்கே சென்னைக்கு வந்தாங்க. அவங்க இந்த ஊர் ஆளே கிடையாது, அவங்க இந்த ஊருக்கு அப்படி சேவை பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ ஒரு குறும்பாக ஜாலியாக நாங்களாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இப்படி வந்து ஒரு சேவை பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் உடம்புல ரத்தத்துலேயே இருக்கணும், அப்போ தான் வரும், தானாக வராது. அடுத்து மேடைக்கு நாகராஜன் சார், சங்கரன் சார், கேள்விக்காரன் சார், ராம்குமார் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். சீனிவாசன் சார். இப்பொழுது லதா மேடம் அவர்கள் அந்த செக்கை நாராயணன் சார் அவர்களிடம் வழங்குகிறார்கள். வாத்திய கலைஞர்கள் சரத் அவர்கள், ராஜாராம் அவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது லதா மேடம் அவர்கள் அந்த செக்கை நாராயணன் சார் அவர்களிடம் வழங்குகிறார்கள். நமது குழுவின் உறுப்பினர்கள் அனைவருமே மேடைக்கு வரலாம். கணேசன் சார் வாங்க. ஒரு குரூப் போட்டோ. சுகன்யா மேடம், ஜானகி மேடம் அனைவருமே நமது இசைப்பிரிவு குழுவின் உறுப்பினர்கள், இளைய உறுப்பினர் சஞ்சனா உட்பட அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக நமது சங்கரநாராயணன் சார் அவர்கள் அந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு நாம் குரூப் எடுத்துக்கொள்ளலாம். குரூப் போட்டோம். தமிழுக்கே முதல் வணக்கம். இனிய தமிழாலே கொள்வோம் நல் மன இணக்கம். அமிழ்தினை விஞ்சும் அருந்தமிழ் கொஞ்சம் அமிழாது தமிழ்கலம் என்றும் என்றும் தமிழுக்கே முதல் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கிறது. என்னை பற்றி சிறிய அறிமுகம். என் பெயர் கே. சங்கர் நாராயணன், எலத்தூர் கே. சங்கர் நாராயணன். நான் பாரத ஸ்டேட் வங்கியில் உதவி அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றேன். இந்த இசைப்புதை புதிது குழு இருக்கிறது,
அதை என்ன சொல்லவே முடியாது என்னால். அதனுடைய மேன்மைகளை சொல்லவே முடியாது. அதாவது 1997 நீலாம்பரி என்கிற ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அதில் தான் அதிகமான இசைப்பாடல்கள் இருந்தது. அதுக்கப்புறம் நீலாம்பரி, ஐந்தருவி, தமிழால் வெல்க, அன்பனும் ஊஞ்சலில், பூஞ்சோலை, சாரல், அந்தாதிக்கந்தன். அந்தாதிக்கந்தன்கிற நூல் வந்து 2003 வெளியிட்டேன். அதில் 275 அந்தாதி சுழல்கள் உள்ளது. அதுக்கப்புறம் எந்த புக்கும் வெளியிடக்கூடாதுன்னு ரொம்ப சபதம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா முருகனுக்கு அப்புறம் எந்த புக்கும் கிடையாது. நிறைய பாடல்கள் கம்போஸ் பண்ணியிருக்கேன், மெட்டு போட்டிருக்கேன். ஆனால் புத்தக வடிவில் எதுவுமே வெளியிடல. ஆனால் இசைப்பதி நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன மூளை செலவையும் பார்க்கல, மூளை செலவை பண்ணிட்டாங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க இசைப்பாடல்கள்லாம் ஒரே இடத்துல வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சபதம் நின்றது, இசை புதிது வென்றது. இன்று உங்கள் கைகளில் இசை அமுது வந்திருக்கிறது, இசை அமுது வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை வெளியில் கொண்டு வரதுக்கு எனக்கு எத்தனை பேர் உதவி செய்தாங்க. அதில் தலைமை செயலாளர் சிஇஓன்னு யாருன்னு சொன்னால் நம்ம அழகிய சங்கர் சார் தான். அவர் வந்து எனக்கு கொடுத்த ஆதரவு வந்து மகத்தானது. அதே மாதிரி நம்ம இசை அட்மின் குழு, அவங்க சாந்தி மேடமாக இருக்கட்டும், நாகேந்திர பாரதி சாராக இருக்கட்டும், இந்திரா மேடமாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை, அதே மாதிரி சொல்லவே முடியாது என்னால். அவ்வளவு நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற இசையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிறிய இந்த பாடல்களை வந்து நிறைய பேர் அந்த இசைக்குழுவில் பாடிட்டு வராங்க. அதில் குறிப்பாக நம்ம சீனிவாசன் சார் வந்து எக்கச்சக்கமாக பாடியிருக்கார். அவருக்கு உண்மை சீனிவாசன் சார், வேணி மேடம், சாந்தி மேடம், ராமசாமி சார், கேள்வி சந்திரசேகரன் சார், அப்புறம் நாகேந்திர பாரதி சார், இவர்கள் அனைவரும் எல்லாரும் பாடுறாங்க. அந்த பாடத்தை அவங்க என்ன சொன்னாங்க, இதை ஒரே புத்தகமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி புக்காக கொண்டு வர வேண்டியதில் தனித்தனி புத்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரே புத்தகம்னா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் இந்த அழகிய சிங்கர் சாருக்கு எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இசைப்பதி அட்மின் குழுவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து அதாவது இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு தமிழிசை பங்களிப்புக்கு என்னுடைய ஒரு சிறு அன்பளிப்புன்னு தான் சொல்லணும். சிறு துளி பங்களிப்புன்னு தான் சொல்லணும். அது எப்படி வருதுன்னு தெரியல. தொடர்ந்து தமிழிசை பாடல்கள் எழுதுறதுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும். சங்கீத கர்நாடக சங்கீதம் வளர வேண்டும். இசைப்பதி வாழ்க வளர்க என்று சொல்லி ஆனந்தம் என்றுமே வாழ வேண்டும். ஆனந்தத்தோர் வாழ்க வேண்டும். ஆனந்தம் வாழ்க பல்லாண்டு, ஆனந்தத்தோர் வாழ்க பல்லாண்டு, பல்லாண்டு 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 என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கேள்விக்காரன் ஐயா அவர்கள் சரத்துக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். சரத் அவர்களுக்கு சரத் சங்கரன் அவர்கள் செட்டில் ஆயிட்டீங்களா? ஆமா, சீனிவாசன், சங்கரன் இருவரும் நமது சரத் அவர்களுக்கும் கேள்விக்காரன் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். சீனிவாசன் அந்த சங்கரன் அவர்கள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. முக்கியமாக நமது சஞ்சனா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்தான் நமது டெக்னிக்கல் ஜூம் மீட்டிங்குரிய அத்தனை விவரங்களையும் மிக அருமையாக செய்து இன்று இரவே அந்த ஜூம் நிகழ்வினுடைய வீடியோ நமக்கு குறிப்புகளை வெளியிடுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். நாளை அல்லது நாளை மறுநாள் நமது போட்டோகிராஃபர்களும் வீடியோகிராஃபர்களும் சேர்ந்து அவர்களுடைய போட்டோக்கள், வீடியோக்கள் இவை அனைத்துமே நாளை அல்லது நாளை மறுநாள் நமது எல்லா குரூப்புகளிலும்
வெளியிடப்படும். குமரன் அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வார்கள். அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிப்பதற்கு ஆரத்தி எடுக்கிறார்கள்.